இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் தடைகளை உடைத்து சமாதானத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் சமாதானத்திற்காக தேடி ஓடுகிறவர்களாயும், சிலர் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக பல தியாகங்களை செய்தும் பலவற்றை இழந்தும் தேடிக்கொண்டு இருக்கின்றனர். பெயர், புகழ், பதவிகள் இருந்தும் அநேக சமாதானத்தை இழந்தவர்களாய், தேடியும் கிடைக்காதவர்களாய், கிடைத்தும் நிரந்தரமற்றதாய் காணப்படுவதால் இன்றைக்கு அநேகர் மன அழுத்தத்தினால் செய்வதறியாது தாவீது சொல்லுவது போல 55வது சங்கீதத்தில், புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று கூறுவது போல் அநேகருடைய இருதயத்தில் சமாதானத்தை எங்கு தேடியும் காணாதவர்களாய், சூழ்நிலைகளின் நெருக்கத்தால் புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நீங்கள் வந்து தங்கும்படி இளைப்பாறுகிற இடம் நானே என்று கூறுகிறபடியினால், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களுக்கு இளைப்பாறுதலும் சமாதானமும் உண்டு. இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களை இக்கட்டிலிருந்து காத்ததை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், அபிமெலேக்கின் ஆரவாரங்கள் துருகத்தின் வாசலில் உடைக்கப்பட்டது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அபிமெலேக்கை குறித்து பார்ப்போமானால், அவன் கர்த்தருக்கு விரோதமாகவும் ஜனங்களுக்கும் ராஜ்யத்திற்கும் விரோதமாகவும் பல செயல்களை செய்தவனும், முதியோருக்கு கீழ்ப்படியாதவனும், கொலைகாரனும், பண ஆசை கொண்டவனுமாக பல துர்க்குணங்களுடன் காணப்படுகிறவனாகவும் இருந்தான். அதோடு மட்டுமல்லாமல் அநேக பட்டணங்களை தீக்கிரையாக்கி ஜனங்களை அழித்து தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறவனாயும் இருந்தான். அப்படியாக அபிமெலேக்கு தேபேசுக்கு போய் அந்த பட்டணத்தை பிடிக்கிற வேளையில் அங்குள்ள ஜனங்கள் எல்லாரும் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்கையில், அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருகம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கொண்டனர் என்றும், அபிமெலேக்கு அந்த துருகம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி சுட்டெரித்து போடும்படிக்கு அதன் கிட்ட சேர்ந்த பொழுது, அவனை ஒரு ஸ்திரீ உடைந்த எந்திரக்கல்லின் துண்டை எடுத்து தலையின் மேல் போட்டு மண்டையை உடைத்தாள் என்றும், இப்படியாக பலத்த துருகம் மக்களை காப்பாற்றியது என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட அபிமெலேக்கை போன்ற அநேக வழிகளில் சத்துரு உங்களின் சந்தோஷம், சமாதானம், சரீரத்தின் சுகம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்று உங்களுக்கு உரியவைகளை அழிக்க நினைத்து பல வழிகளில் உங்களோடு போராடி வருகிறானே என்று மனமுடைந்து போயும், உதவி செய்வார் யாருமில்லையே என்றும், எங்கே செல்வோம், எப்படி தப்பிப்போம் என்று தினம் தினம் போராடி வருகிற உங்களின் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிகிறார். அவர் உங்களை விடுவிக்கும்படியாக துருகமாக உங்கள் நடுவில் காணப்படுகின்றார். நீங்களோ துரத்தப்படுகிற சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டு ஓடி ஒளிந்து திரிய இடம் தேடாமல், இயேசுவே துருகமாக இருப்பதால், அவரின் சமூகமே பலத்த பாதுகாப்பாய் இருப்பதால், சூழ்நிலைகளை உதறி தள்ளிவிட்டு பயப்படாமலும் கலங்காமலும் இயேசுவின் மகிமையான பிரசன்னத்திற்குள், அவரின் சமூகத்திற்குள் வரும்பொழுது, அபிமெலேக்கு துருகத்தின் எல்லை மட்டும் வர முடிந்தது. எரித்துவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும் என்று திட்டம் மட்டுமே யோசனை செய்ய முடிந்தது. அதை நிறைவேற்றவோ துருகத்தை நெருங்கவோ முடியாது போனது போல, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் சத்ருவானவன் ஆலோசனை பண்ணின திட்டங்களை அபத்தமாக்கி போடுகின்றார். அழிக்க நினைத்தவனுக்கு அழிவை தருகின்றார். உங்களுக்கு எதிராக வந்த தீமைகள் எவைகளாக இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும்படி செய்து உங்களை தீமைகளில் நின்று தப்புவிக்கின்றார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படியாய் இன்றைக்கு கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும்
தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்தி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து சென்றாலும் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். நீங்கள் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கலாம். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு செல்லுவோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு பின்னால் அவர்களின் சந்ததிகளை மீட்டுக்கொள்ள ஒரு வழியை உண்டு பண்ணுவதை ஆதியாகமத்திலேயே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இந்த உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள், போராட்டம், பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜெபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு காரியத்தை குறித்து அணிக்க போகிறோம். சங்கீதம் 64:1 வாசிக்கலாமா? தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமென். அல்லேலூயா. 2 விஷயம், கேட்டருளும் காத்தருளும் அப்படின்னு இன்றைக்கு பேசியிருக்கிறார். தாவீதின் சங்கீதத்துல என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். தாவீது அநேக முறை சொல்லுவார், என் சத்தத்தை கேட்டருளும். நம்ம பேசுகிற சத்தம், நம்ம கூப்பிடுகிற சத்தம், என் அழுகையின் சத்தம், என் புலம்பலின் சத்தம், இப்படி நிறைய சத்தம் இருக்குல்ல. ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் விண்ணப்பத்தில். ஆமென். நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், என் தேவைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன், என்னுடைய காரியங்களை சொல்றேன், நான் எப்படி துரத்தப்படுறேன் அதை சொல்றேன், என்னுடைய வெட்கத்தை சொல்றேன், என் அவமானத்தை சொல்றேன். இது விண்ணப்பமா உங்க சமூகத்துல நான் கொண்டு வந்து வைக்கிறேன் ஐயா. அந்த விண்ணப்பத்துல வருதுல ஒரு சத்தம், அதை கேளுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? சில சமயம் சத்தமே வராம நம்ம விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருப்போம். தெரியுமா உங்களுக்கு? சத்தம் வராது வெளியில. அண்ணால் ஜெபிச்சாங்க பாருங்க, உதடு மட்டும் அசைந்ததாம், சத்தம் வரல. அப்படி இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து விண்ணப்பத்தை வைப்போம். நம்முடைய தேவைகளை சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, அழுகையோடும் உடம்புலோடு சொல்லுவோம். சத்தம் வெளியே வராது, ஆனா உதடு அசையும். ஆழத்தின் அந்த இருதயத்தின் ஆழம் அப்படியே கலங்கும். இது சில சமயம் நடக்கும்ல. அந்த மாதிரி தாவீது சொல்றாரு, அந்த சத்தம், விண்ணப்பத்துல ஒரு சத்தம். விண்ணப்பம் நார்மலா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல, ஆனா அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இப்படி நார்மலா பேசினா கேட்க மாட்டாரா? ஆனா எப்படிப்பட்ட சத்தமா? விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டுள்ளோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க அப்படி இன்னைக்கு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும்
வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பணும் நான் வேண்டிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆறுதலை, ஒரு தேறுதலை, பதிலை கர்த்தர் சமூகத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென். அது மட்டும் இல்ல, சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமென். யாரால ஒரு பயம் வருதா? சத்துருவால. இன்னைக்கு உலகத்துல அநேக பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் பயப்படுகிற காரியம் சத்துரு தான். சத்துரு என்பது யார் இந்த இடத்துல? சத்துருன்னா நமக்கு ஏற்கனவே பகையா இருக்கிறவங்களா? ஏற்கனவே நமக்கு துரோகி, விரோதியா இருக்கிறவங்களா? இல்ல. சிநேகிதனா இருந்து விரோதியா மாறி போகிறவங்களும் சத்துரு. ஆமே. அதுதானே இல்ல? ஏற்கனவே பகையாளின்னா அவன் பகையாளி தான். ஏற்கனவே விரோதமானவனா விரோதமானவன். ஆனா சத்துரு என்பது என்ன? யூதாஸ் காரியோத்து. ஆமென். பாருங்களேன், ரொம்ப உறவாடி கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் சத்துரு. சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துருடும். இவர்களால என் உயிரே போக போகுது, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீங்க எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, ஆனா திருப்பி உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கிறாங்களா? கர்த்தர் சமூகத்துல இது பிரீத்தியா இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போய் வரீங்கன்னா உண்மை ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்க நன்மை செய்து தீங்கு எதுவும் சொல்லுதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சன்னிதானத்துல உங்களுடைய பயத்தை அவர் நீக்குவார். சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாகும். சத்துருவுக்கு அவன் வெட்கப்பட்டு போயிருவான். நீங்களோ ஜெயகம்பீரமாய் தேவ சமூகத்தை நிற்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்டார், உங்க பயத்தை நீக்கிட்டார். இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். நல்ல கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, அப்பா, எங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்க பயத்தை நீக்குகிறவர், ஆவியானவரே, இந்த நாள்ல இந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஒரு வாஞ்சியோடு கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு பெரிய இரக்கம் கிருபை இறங்கி வரட்டும். இதை கேட்க போகிற பிள்ளையில ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all. கர்த்தரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 30ஆம் தேதி 5வது மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 119 165வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை என்று. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும், அவர்களுக்கு இடரில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளே, என் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஒருபோதும் இந்த நாட்களில் இந்த பூமியிலே இடரல்கள் இல்லை என்பதை, சமாதானம் இருக்கிறது என்பதையும் இங்கே வேதம் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் இல்லாதவர்கள், வேதத்தை வாசிக்காதவர்கள் சமாதான குறைவினால் இந்த நாட்களிலே பாருங்கள் அங்கே இடர்களுண்டு இந்த நாட்களிலே தங்களை தாங்கள் மாய்த்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். உலகத்திலே எங்கு பார்த்தாலும், எந்த தேசமாக இருந்தாலும், எந்த நகரமாக இருந்தாலும், எந்த பட்டணமாக இருந்தாலும், எந்த ஜனங்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளே சமாதானம் இந்த கடைசி நாட்களிலே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் சத்ருவானவன் அவருடைய இருதயத்திலே களைகளை விதைத்து அவருடைய சமாதானத்தை இந்த நாட்களில் எடுத்து போடுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களிலே நாங்கள் வேதத்தை நேசித்து இந்த வார்த்தைகளை வாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே என்ன செய்யும் என்றால் நம்முடைய இருதயத்திலே வரக்கூடிய சமாதான குறைவுகளை நீக்கி இந்த நாட்களிலே நம்மை ஒரு சமாதானத்தோடு இந்த பூமியிலே நடத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. எப்படி என்றால், முதலாவது அவருடைய வேதத்தை நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்படியாக நேசிக்கிற வேளையிலே தான் நமக்கு ஒரு மிகுந்த சமாதானம் உண்டாகும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் இடராதபடி இந்த நாட்களிலே சரியாக நாங்கள் நடக்க தேவன் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமாக நம்மோடு இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக புஸ்தகங்களை வாசிக்கிறார்கள். ஆனால் வாசித்தால் அவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறதா? இல்லை. சினிமாக்களை பார்க்கிறார்கள், சமாதானம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையிலே, வேதத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் அப்படியே தியானிக்கிற வேளையிலே, அந்த வார்த்தையினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இறங்குகிற வேளையிலே இருதயத்திலே ஒரு சமாதானத்தையும்
சந்தோஷத்தையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாங்கள் இடறுதலுக்கே ஏதுவான காரியங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தையினுடைய அபிஷேகம், அந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய அதாவது அபிஷேகம், அது மட்டுமல்ல அந்த நாட்களில் அவருடைய வல்லமையும் அப்படியாக இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே ஜனங்கள் சமாதானம் இல்லாத நிமித்தம்தான் டிப்ரெஷர் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள், தற்கொலை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, வேறு காரியங்களை இந்த நாட்களில் செய்கிறதையும், குடும்பங்கள் பிரிந்திருக்கிறதையும் பார்க்கிறோம். ஏன்? குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை. அதனாலே அந்த குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகள் இந்த நாட்களில் உண்டாகி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் வேதத்தை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், அப்படியானால் உண்மையாக அந்த வேதத்தை நாங்கள் நேசித்து வாசிப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளாக இந்த நாட்களே அமைகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே நாங்கள் இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் இடரலடையாதபடி இந்த நாட்களில் சந்தோஷமும் சமாதானத்தோடும் வாழ முடியும். அதைத்தான் பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், இந்த நாட்களில் இந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னவென்றால் பரிசுத்த வேதாகம். எந்த புஸ்தகத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெயரை இந்த நாட்களிலே கொடுக்கவில்லை. ஏனென்றால் இந்த புஸ்தகத்திலே அநேக காரியங்கள் இன்றைய நாட்களிலே அன்றன்றாடு வாழ்க்கைக்குரிய காரியங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறதையும், நடக்க போகிற காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழிகளையும் இந்த நாட்களில் இந்த வேதத்திலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்களில் எழுதப்பட்ட இந்த புஸ்தகம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த புஸ்தகத்திலே வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் ஜீவன் இருக்கிறதையும் வல்லமை இருக்கிறதையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாம் என்று சொல்லி அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் அங்கே இந்த நாட்களை பாருங்கள் நிறைவாக்குகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களே வேதத்தை நேசியுங்கள். வேதத்தை நேசித்து நீங்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வேளையிலேயே உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது ஒரு சமாதானம் உண்டாகும். இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே இடரில்லாதபடி நீங்கள் வாழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்கள் வருகிற ஒவ்வொரு வீடுகளிலும் தெய்வீக சமாதானம் இடரலுமில்லாதபடி இந்த நாட்களை கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி இந்த நாட்களிலே வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.